சார் நேற்று இந்த செய்தியிலையும் வந்துருந்துச்சு. நம்ம நேற்று பேசணும் சார். நேரு அவர்கள் வந்துட்டு இந்த உள்ளாட்சித்துறையில் வேலை வாங்குறதுக்காக காசு வாங்கினார் அப்படின்னு சொல்லி. ஆனால் அதற்கு அவர் மறுப்பு தெரிவிச்சிருக்காரு சார். ஆமாம், வாங்கினேன்னா ஒப்புதல் வாக்குமூலமாக கொடுப்பாரு. சரிப்பா, நீங்கள் வாங்கலைன்னா நேருவுக்கு சொந்தமான ட்ரூ வேல்யூ ஹோம்ஸில் பணியாற்றக்கூடிய ரமேஷ், செல்வமணி, கவிபிரசாத் ஆகியோருடைய ஃபோன்களில் இந்த கேண்டிடேட்ஸோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இருக்க வேண்டிய அவசியம் என்ன? அதில் நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரனின் உதவியாளராக இருக்கக்கூடிய செல்வமணி பல கேண்டிடேட்ஸோட ப்ரொஃபைலை வாங்கி அவரோட வாட்ஸ்அப்பில் வைத்திருக்க வேண்டிய அவசியம் என்ன? அந்த கேண்டிடேட்டோட ப்ரொஃபைல் எல்லாம் அனுப்புனது புரோக்கர்ஸ். இந்த வேலைக்கு அப்ளை செய்தவர்கள் புரோக்கர்கள் மூலமாக ரமேஷ், செல்வமணி, கவிபிரசாத், மணிவண்ணன் மற்றும் ரவிச்சந்திரன் ஆகியோரை அணுகுகிறார்கள். அவர்கள் கேண்டிடேட்டை பொறுத்து, என் தம்பி உனக்கு 35 அப்படின்னு சொன்ன உடனே சார் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க சார், சரி 33 இப்படி குறைச்சி 25 முதல் 35 லட்சம் வரை லஞ்சம் வாங்காமல் ஒருத்தன் கூட ரெக்ரூட் பண்ணப்படலைன்ட்டு இடி சொல்லுது. இந்த ரமேஷ், செல்வமணி, கவிபிரசாத் ஆகியோர் எம்எல்ஏக்கள், கட்சியின் மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள் ஆகியோரிடம் பரிந்துரைகளை, இவன் நிதிஷ் நம்ம கேண்டிடேட்டுங்க, மாலதி நமக்கு தெரிஞ்ச பொண்ணுங்க சொன்னோம், நீ யாராக இருந்தாலும் கூட்டணும்ப்பா, உனக்காக அவங்களுக்குலாம் 35, உனக்கு 32 இப்படி வாங்கியிருக்கிறாங்க. வாங்கி இடி ஹேஸ் அலெஜ்லி ரெக்கவர்ட் இது பார். இப்போது ரெக்ரூட்மெண்ட்டை முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் நடத்துது. எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறது அண்ணா பல்கலைக்கழகம். இப்போ நான் படித்த இந்த ரமேஷ், செல்வமணி, கவிபிரசாத் இவங்ககிட்ட எல்லாம் அப்ளிகேஷன் ஃபார்மு, கவுன்சிலிங் கால் லெட்டர்லாம் இருக்க வேண்டிய அவசியம் என்ன? இந்த எவிடன்ஸ் எல்லாம் தான் எடுத்து இடி பொறுப்பு டிஜிபிகிட்ட கொடுத்துருக்கு. புரியுதா? இப்போ நீ இருக்கிற நீ ட்ரூ வேல்யூ ஹோம்ஸில் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டெண்டர் செட்டிங் பண்ணுறது தான் உனக்கு வேலை. சங்கீதா ஹோட்டலில் உட்காந்து வர்ற கான்ட்ராக்டர்லாம் பிடிச்சி அண்ணனுக்கு இவ்வளோ கட்டிங்கன்னு வாங்குறது தான் உன்னோட வேலைன்னு வச்சுக்கோ. உங்ககிட்ட அந்த டிபார்ட்மெண்ட்டோட அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்ட்டுக்கான ரெக்ரூட்மெண்ட்டுக்கான கவுன்சிலிங் லெட்டர் ஏன் வருது? அவங்களாம் உள்ளாட்சித்துறையை சேர்ந்தவங்க தானே சார். ஒரு வேலை சரி பார்க்கறது கூட வாங்கி. உள்ளாட்சித்துறையில் நீ என்ன டேரக்டரா? உள்ளாட்சித்துறையில் வர்ற கான்ட்ராக்டர்கிட்ட லஞ்சம் வாங்குற ஏஜென்ட் நீ. உங்கள்கிட்ட எதுக்கு பார்த்து வருது? இன்னொரு கூடுதல் தகவலை சொல்கிறேன், சுவையான தகவல். அண்ணன் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் இதே போல் டிரைவர், கண்டக்டர், ஜூனியர் இன்ஜினியர், அசிஸ்டன்ட் இன்ஜினியர், ஜூனியர் ட்ரேட்ஸ்மேன் ஆகியோருக்கு வேலைவாய்ப்பு அவர் வழங்கிய போது, அந்த வேலைவாய்ப்பு வழங்கியதில் ஒரு முக்கிய பங்கு ஆற்றியவர் மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் பிஆர்ஓவாக இருந்த திரு வெற்றிச்செல்வன். அந்த வெற்றிச்செல்வன் இப்போது எங்கே இருக்கிறார்? முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இணை இயக்குனராக இருக்கிறார். நேரு இந்த மாதிரி நம்மளும் ஜாப் எடுக்க போகிறோம், ஒரு நல்ல ஆள் வேணுமே அப்படின்னு கேட்கும்போது, ஏற்கனவே இந்த மாதிரி செந்தில் பாலாஜி கிட்ட இதே மாதிரி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போட்ட ஒருத்தர் அங்கே இருக்கிறாருன்னா நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு அவர் டெப்டேஷனுக்கு கூப்பிட்டு ஜாயின்ட் டைரக்டர் ஆக்கி உட்கார வச்சுருக்காங்க. அவருக்கு 500 நாள், இவருக்கு 700 நாளா 800 நாளான்னு தெரியல. இவருக்கு குறைந்தது ஒரு 100-120 நாளில் முடிஞ்சிடும். ஏன்னு சொல்லு, எலெக்ஷன் முடிஞ்சிடும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இதுக்கு போதியா பாவம் அனுப்பி விடியா. எலெக்ஷன் வரைக்கும் வச்சுட்டா போதும்ப்பா. 3 மாவட்டம், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் போதும். நீங்கள் ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க, சிம்பத்தி. யூஆர் ராங். ஏன்னா வயசானவர் இப்படி பண்ணுதே பிஜேபி. அதெல்லாம் இருக்கட்டும்மா, நேருவுக்கு அதுவும் சிம்பத்தியே வராது. நேரு பப்ளிக்கில் திட்டின வீடியோலாம் இருக்காப்பா, பார்த்துறியா? அந்த சிம்பத்தி வரக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த டீட்டெயில்ஸை இடி லீக் பண்ணுது. உங்களுக்கு புரியலையா? அது ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, ஏஜென்சி இந்த தகவல் வெளியில் வரணும்னு நினைத்தாலே ஒழிய வெளில வராது. இந்த செல்வமணி, கவிபிரசாத், ரமேஷ் ஆகியோரிடம் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் அண்ட் கவுன்சிலிங் கால் லெட்டர்ஸ் சென்ட் பை புரோக்கர்ஸ் ஃப்ரம் த ஃபோன்ஸ் ஆஃப் தி அசோசியேட்ஸ் பிஃபோர் ரிசல்ட்ஸ் வேர் அனௌன்ஸ். ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி உங்கள் ஃபோனில் இந்த இருந்துச்சுன்ற விவரம் இடி சொல்லாமல் வெளியில் வருமா? அண்ட் 25 முதல் 35 லட்சம் வரை வாங்கப்பட்டிருக்கிறது லஞ்சம் என்ற விவரம் இடி சொல்லாமல் வெளியே வருமா? வராது. இப்போது 35 லட்சம் இன்ட்டு 2538 என்று போட்டால் 888 கோடி வருகிறது என்று பிஜேபி சொல்கிறது. இப்போ இந்த வேலைவாய்ப்பில் மட்டும் நேரு இதில் கடைசி வரியை பார்க்கணும் இந்த நியூஸில். இந்த அத்தனையும் KN நேருவுக்கு தெரிந்தே நடந்திருக்கிறது என்று போடுகிறார்கள். Once the deal is finalized, the underlings would ensure the selection of those who could afford to pay the bribe of 25 lakh to 35 lakh, ED alleged, adding that Nehru had full knowledge of these activities. நேருவுக்கு தெரிந்து 888 கோடி ரூபாய் வசூல் செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அதற்கு பிறகு நேருவை கைது செய்து உள்ளே வைக்கும்போது இவருக்கு ஜாமீனே கொடுக்கக்கூடாது என்று தான் மக்கள் பேசுவார்கள். இங்கே இதுதான் ரொம்ப தப்பு கணக்கு போடுறீங்க. சிம்பத்தி தப்பி தவறி வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இதெல்லாம் லீக் பண்ணுறாங்க. புரியுதா? சும்மா லீக் பண்ணல. கல்வித்துறை அமைச்சர் தான் நடிக்கவும் தெரியாது சார். இப்போ செந்தில் பாலாஜி அவர் கைது ஆகியிருந்த போது கூட யாருக்குமே பெரிய அளவில் சிம்பத்தி வந்துச்சு. இத்தனைக்கும் அவருக்கு ஹார்ட் அட்டாக் ஆச்சு, பைபாஸ் ஒன்று பண்ணாங்க, 500 நாள் சிறையில் இருந்தார். என்ன சிம்பத்தி வந்துச்சு சொல்லு. இன்றைக்கி வரைக்கும் 10 ரூபா தான் பேசுகிறாங்க.
என்ன சிம்பத்தி வந்துச்சு? எனக்கெல்லாம் சிம்பத்தி இருந்துச்சானா, பதவி போயிடுச்சு, இனிமேல் அவர் there is no point in attacking him. எனக்கு ஆள் எப்படி வந்தார் பார்த்தல. அதான் சார் எனக்கு வந்து என்னென்னா அந்த காரில் ஏற்றுறப்ப ஐயோ நெஞ்சு வலிக்குது அதை பார்த்தோன்னே ரொம்ப சிம்பத்தி ஆயிடுச்சு. எனக்கு ஜெயிலேருந்து வெளியில் வந்த உடனே ஆள் உடஞ்சிட்டாரு, இப்படி ஆகிட்டாரு. ஜெயில் என்ன பண்ணும் அப்படின்றது எனக்கு தெரியும், பதவி போயிடுச்சு, அதனால எனக்கு சிம்பத்தி தான் அண்ணன் மேலே. இத்தனைக்கும் ஃபோனில் பேசிக்கலாம். கேசரி அல்வாவா, அது என்னது, பைனாப்பிள் கேசரி, பைனாப்பிள் கேசரி தருவாங்க. அப்படி இருந்தும் கஷ்டம்தான் இல்லை சார்? ஜெயில் தான். நீங்கள் அதை புரிஞ்சுங்க, அந்த ரூம் விட்டு வெளில போக முடியாதுல்ல. 6 மணி ஆனால் லாக்அப் தான். 6 மணி நேரம் லாக்கப்பு. ஒரு கனகராஜ் வருவார், ஐஜி ஆஃப் பிரிசன்ஸ். கனகராஜ் தான் ஃபோனை கொண்டு வந்து கொடுப்பாரு. கனகராஜ் ஒரு பெரிய பெருச்சாலி ஜெயிலில். கனகராஜ் வந்து ஃபோனை கண்ணு கொடுத்துட்டு ஸ்டில் இட் இஸ் அ பிரிசன். இப்போ இது திரு நேரு வந்து எதிர்பார்க்காத ட்விஸ்டாங்க சார். இவங்க சுத்தமாக இது சிக்கலாகும் என்று எதிர்பார்க்கவில்லை, அதான் உண்மை. இடி எந்த மேட்டரில் உள்ளே வந்துச்சு? சிபிஐ வங்கி மோசடி என்று பதிவு செய்திருந்த வழக்கின் மூலமாக உள்ளே வந்தார்கள். அப்போது இடி உள்ளே வரவில்லை என்றால் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை இந்த வேலைவாய்ப்பில் முறைகேடு என்று சோதனை நடத்தியிருக்குமா? ஆட்சி முடிஞ்சு போயிடுவாங்க. எவிடன்ஸ் எங்கே இருக்கும்? நேற்று நீங்கள் ஏதோ ஒரு மேட்ரு இந்த எவிடன்ஸ் அளிச்சிட மாட்டாங்களான்னு நீ கேட்டப்போ நான் சொன்னேன், எவிடன்ஸ் அளிக்க முடியும். இதில் தான் எவிடன்ஸ் அளிக்க முடியும், தெரியுதா? இப்போ தாமதம் செஞ்சுருந்தாங்கன்னா இப்போ இந்த வாட்ஸ்அப்பில் பூரா அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பூரா டெலிட் பண்ணிட்டானா வேறு எவிடன்ஸ்? இதுதான் எவிடன்ஸ் அளிக்கிறது. மர்டர் கேஸில் அதை பண்ண முடியாது. ஸோ இப்போது அவங்க வரல, இடி வரல, இது எப்படி வெளில வந்திருக்கும்? வெளியிலே வந்திருக்காது. இடியும் இதை எதிர்பார்க்கல. இடி ஏதாவது சிக்கும், டெண்டர் சம்மந்தமாக ஏதாவது சிக்கும் அப்படின்ட்டு தான் போனாங்க. இது ஒரு அற்புதமான தங்க புதையல். சார் எனக்கு ஒரு வழக்கில் ஞாபகம் இருக்குது சார். நீதிமன்றம் வந்துட்டு இதே மாதிரி தான் வேற ஒரு வழக்கில் வந்துட்டு இடி போய் ஆய்வு பண்ணுறாங்க. ஆய்வு பண்ணி டாக்குமெண்ட் வேறு வழக்கான அந்த டாக்குமெண்ட் ஃபுல்லாக எடுத்துடுறாங்க. இப்போ நீங்கள் இந்த வழக்காக தானே போனீங்க, நீங்கள் வேறு வழக்கான டாக்குமெண்ட் எப்படி எடுக்க முடியும், ரிட்டன் ஒப்படைங்க அப்படின்னு சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது. எனக்கு அது குறித்து நினைவில்லை. அதான் அவங்க ஒப்படைச்சிட்டாங்கல்ல, தமிழ்நாடு அரசுக்கே ஒப்படைச்சு டிஜிபிக்கு கடிதம் எழுதிட்டாங்கல்ல, இந்தாப்பா ஒப்படைச்சிடறோம், நீங்கள் வழக்கு பதிவு செய்யுங்கட்டு ஒப்படைச்சிட்டாங்களா? அதான் ப்ரெடிகேட் அஃபென்ஸ்னு ஒன்று வேணும். இப்போ ஆதாரத்தை கொடுத்து ப்ரெடிகேட் அஃபென்ஸை போடுங்க, உருவாக்குங்கன்றாங்க. நாங்கள் உள்ளே வருகிறோம் போட்டு கொஞ்சம் பத்திரிக்கை மாதிரி எஃப்ஐஆர் மட்டும் கொஞ்சம் கொடுங்க. அண்ட் அநேகமாக எனக்கு வந்த தகவலை சொல்லி விடுகிறேன். இடி சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகுவதாக இல்லை. பீகார் தேர்தல் முடிந்த பிறகு நவம்பர் மாதத்தில், நவம்பர் கடைசி வாரம் அநேகமாக நேரடியாக உச்சநீதிமன்றத்தை இடி அணுக இருப்பதாக எனக்கு தகவல்கள் வருகின்றன. என்னன்னா இது ஒரு பெரிய ஸ்கேமு. மெட்ராஸ் ஹைகோர்ட்டு ஏற்கனவே நிறைய வழக்கில் ஸ்டே கொடுத்துருக்கு. அதனால் இது ஒரு வித்தியாசமான சுச்சுவேஷன். நீங்கள் சொன்னதையே காரணமாக வச்சு, அதாவது நாங்கள் வேற ஒரு வழக்குக்காக தான் போனோம், ஆனால் எங்களுக்கு புது வழக்குக்கான ஆதாரங்கள் கிடச்சிருக்கு, நாங்கள் இதை தமிழ்நாடு டிஜிபிட்டு, அப்போ அதுக்குள்ளே 2 மாதம் டைம் ஆயிருக்குமா? அக்டோபர் 24 கடிதம், நவம்பர் 24னா 1 மாதம் சரியாயிடுச்சு. 1 மாதமாயும் இவங்க பண்ணலை, அதனால் நீங்கள் உத்தரவிடுங்க அப்படின்னு சொல்லும்போது உச்சநீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போங்கன்னு சொல்லுப்பா. அதான் அவங்களே உத்தரவு பிறப்பிச்சிருவாங்க. அவங்களும் உத்தரவு பிறப்பிக்கலாம். உயர்நீதிமன்றத்துக்கு போகாமல் ஏன் இங்கே வருகிறீர்கள் என்றும் கேள்வி எழுப்பலாம். ஆனால் இருக்கட்டும், இது முக்கியமான வழக்குன்னு உத்தரவும் போடலாம், ஏன்னா அது உச்சநீதிமன்றம். தே டிசைட் இல்லா. உங்களோட ஸ்டாலின்க்குலாம் இங்கே இருக்க வழக்கை தான் அவங்க எடுத்து. எஸ், அப்போ நீங்கள் போகும்போது அவங்க நேரடியாக போகக்கூடாதா? போவார்கள். அதனால் உச்சநீதிமன்றம் செல்ல இருக்கிறது. அப்போது இது வேண்டாம், ஸ்டேட் கவர்மெண்ட் 1 மாதமாக இவங்க விசாரணைக்கான முயற்சியே எடுக்காததிலிருந்தே தெரிகிறது இவர்கள் விசாரணை செய்ய போவதில்லை, அதனால் நாங்கள் இந்த வழக்கை சிபிஐக்கு ஒப்படைக்கிறோம் என்றும் சொல்லலாம் தானே? சொல்லத்தான் போகிறார்கள். இப்போ நவம்பர் 2ஆம் வாரத்திலிருந்து தீபாவளி கணக்குகள் தொடங்கி 3வது வாரம். ஸோ இது மாதிரி இடி விவகாரம்லாம் வந்து எக்ஸ்க்ளூசிவாக தெரிஞ்சுக்கணுன்னா சவுக்கு மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நேற்று திரு KN நேரு அவர்கள் இதுக்கு மறுப்பு தெரிவித்து ஒரு பெரிய அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். திராவிட மாடல் அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்த வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு பல ஆண்டு காலத்திற்கு முந்தைய வங்கி வழக்கு ஒன்றினை தூசு தட்டி எடுத்து அதனை ஊதி பெரிதாக்கும் முயற்சியில் தோற்றுப்போன ஒன்றிய அரசின் அமலாக்கத்துறை, தோற்று தான் போயிட்டாங்க, நானும் மறுக்கல, அதை முயற்சியில் தோற்றுப்போன ஒன்றிய அரசின் அமலாக்கத்துறை மேற்கொண்டுள்ள மேலும் ஒரு முயற்சி தான் நகராட்சி நிர்வாக மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் பணி நியமனம் குறித்த இன்றைய கடிதம். 2011லேருந்து 2021 வரைக்கும் ரெக்ரூட்மெண்ட்டே பண்ணல அதிமுக ஆட்சி காலத்தில். அண்ணா பல்கலைக்கழகம் மூலமாக 2/2/2024 அன்று அறிவிப்பு வெளியிட்டோம். மொத்தமாக 2569 பணியிடங்களை நிரப்புறதுக்கு விண்ணப்பங்கள்லாம் வாங்கி ரெக்ரூட்மெண்ட்லாம் பண்ணி இறுதிப்பட்டியலை வெளியிட்டோம். இத்தேர்வுகளை முன்னின்று நடத்திய அண்ணா பல்கலைக்கழகமானது உலகின் தலைச்சிறந்த அட்டானமஸ் யூனிவர்சிட்டி. நகராட்சி நிர்வாகத்துறைக்கு அண்ணா பல்கலைக்கழகம் கட்டுப்படாது. ஒளிவு மறைவற்ற முறையில் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அண்ணா யூனிவர்சிட்டி வேலை எக்ஸாம் நடத்துறதா? அவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு நடத்துறது. ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதா அண்ணா யூனிவர்சிட்டி வேலை? ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஏஜென்சி இருக்குல்ல. எந்த ஏஜென்சிப்பா? டிஎன்பிசி இருக்குல்ல. அவங்களுக்கு இதானே வேலை. வருஷத்துக்கு எத்தனை எக்ஸாம்ப்பா அதிகபட்சம் கண்டக்ட் பண்ணுவாங்க? வருஷத்துக்கு 4 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணால் பெரிய விஷயம். குரூப் 1 என்ன வருஷமாக நடக்குது?
கேலண்டர்னு வெளியிடுவாங்க பாரு, டிஎன்பிசி கேலண்டர்னு 26க்கான கேலண்டர் இந்த வருஷமே வெளியிடுவாங்க. என்னென்னா அந்த மாணவர்கள்லாம் தயாராகிக்கணுன்றதுக்காக டிஎன்பிசி கேலண்டர்னு வெளியிடுவாங்க. மொத்தமே 10லேருந்து 12 எக்ஸாம் ஒரு வருஷத்துக்கு. சரியா? 12ஓட சேர்த்து 13வது இந்த எக்ஸாம் நடத்துறதுக்குன்னா அவ்வளோ கஷ்டமா? முன்பெல்லாம் நீதித்துறை பணியாளர்களுக்கென்று தனியாக தேர்வு வைத்து கொண்டிருந்த காலங்கள் எல்லாம் உண்டு, உயர்நீதிமன்றம். அதையும் இப்போ டிஎன்பிசிக்கு அனுப்பிச்சிட்டாங்க. கோர்ட்டு என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா இது நம்ம வேலை இல்லை, புரியுதா? அதுக்குன்னு ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சி அப்படி ஒன்று இருக்குல்ல. ஏப்பா நான் ஒரு வாதத்துக்கு ஒத்துக்கிறேன்ப்பா, என் நண்பன் நேரு தப்பே இதில் பண்ணலப்பா, ஆனால் எதுக்கு இந்த விளக்கம் கொடுக்க வேண்டிய நெருக்கடிக்கு நீங்கள் உங்களை ஆளாக்கிக்கிறீங்க? இவ்வளோ எக்ஸாம் வந்திருக்கு, கொஸ்டின் பேப்பர் டஃப்னு பஞ்சாயத்து வரும், சில கொஸ்டின்ஸே தப்புன்னு பஞ்சாயத்து வரும், ரைட்டா? இந்த மாதிரி 2500 போஸ்ட்டும் துட்டு வாங்கிக்கிட்டு பண்ணியிருக்காங்கன்னு டிஎன்பிசி மேலே என்னைக்காவது சார்ஜ் வந்திருக்கா? வந்திருக்கு. 2011 இதே மாதிரி திமுக ஆட்சி காலத்தில் இவ்வளோ ஊழல் நடந்திருக்கு. கருணாநிதிக்கு வேண்டப்பட்டவர்கள் திமுகவுக்கு வேண்டப்பட்டவர்களாக டிஎன்பிஎஸ்சி உறுப்பினர்களாக போட்டு கொள்ளையடித்தார்கள் என்று 2011 ஜெயலலிதா தான் வழக்கு பதிவு செய்தார். மினிமல் அது குரூப் 1 போஸ்ட்டில் மட்டும்தான் அந்த சார்ஜஸ். குரூப் 4 எல்லாம் இது மாதிரி கொஸ்டின் பேப்பர் லீக் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சென்டரில் கொஞ்சம் லீக் ஆச்சுன்னு இது மாதிரி சார்ஜஸ் ஏதாவது அப்போது வந்திருக்கே ஒழிய துட்டு வாங்கிக்கிட்டு போஸ்டிங் போட்டாங்கன்ட்டு டிஎன்பிசி மேலே இது வரைக்கும் சார்ஜ் வந்திருக்கா? சும்மா சொல்லுவாங்க, ஆனால் நிரூபிக்கப்படல. பொய்யப்பா அதெல்லாம். அந்த எக்ஸாமில் ஃபெயில் ஆனவங்க அட்டெம்ப்ட் முடிஞ்சு போயிருக்கும்ல, ஏஜ் பாராயிடம்னா காண்டில் பூரா காசு சார், அதெல்லாம் ஃபுல்லாக ஒழுங்காக நடக்குது இல்லை சார்ட்டு போகும்போது அப்படி சொல்லிட்டு போயிடுது, வாட்ஸ்அப்பில் ஒன்று போட்டு விட்ருவோம். அப்போது நீங்கள் நேர்மையாக நடத்தணுன்னா ஏற்கனவே டிஎன்பிசி தானே நடத்திக்கிட்டு இருந்துச்சு, டிஎன்பிசி தான் நடத்தணும்னு தானே உங்களது கலீகு திரு தியாகராஜன் உத்தரவு பிறப்பித்தார். அதே மாதிரிங்க காழ்ப்புணர்ச்சியோடு அமலாக்கத்துறை சொல்கிறது என்று சொல்கிறார். அமலாக்கத்துறைக்கு ரமேஷ், செல்வமணி, கவிப்பிரசாத், KN மணிவண்ணன், KN ரவிச்சந்திரன் ஆகியோர் மீது என்ன காழ்ப்புணர்ச்சி? சரி, அமலாக்கத்துறை இப்படி சொல்லியிருக்குது இல்லை, கவிப்பிரசாதோட ஃபோனில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லாம் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே இருந்துச்சு, அவரோட கவுன்சிலிங் லெட்டர்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இதுக்கு என்ன பதில்? நேருக்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டாங்க தம்பி, கிடிக்கு பிடிது. பொறுப்பு டிஜிபி நடவடிக்கை எடுத்தாலும் மாட்டுவார், எடுக்காவிட்டாலும் மாட்டுவார். இடி நான் சொன்னது போல் நவம்பர் 3வது வாரத்தில் உச்சநீதிமன்றம் சிபிஐ கொடுத்துருவாங்க. இன்னொன்று, சிபிஐ தான் இதை விசாரிக்கணும்னு இடி கோரிக்கை வைக்கிறதுக்கு இந்த 1 மாத தாமதம் ஒரு வலுவான காரணமா இல்லையா? டிஜிபி கூப்பிட்டு கேட்பாங்க, என்ன நடவடிக்கைங்க எடுத்தீங்க அப்படின்ட்டு. என்ன சொல்லுவார் அவர்? என்ன நடவடிக்கை எடுத்துகிட்டு போகிற? எந்த நடவடிக்கையும் எடுத்துருக்க மாட்டார். அதுதானே சொல்லுவாங்க. அப்போது சரி, இவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கல, நீங்கள் குறைஞ்சது சிபிசிஐடிக்கு அனுப்பிச்சிருந்தீங்கன்னா ஓகே, ஏதோ அதான் சிபிசிஐடி விசாரிக்குது, அப்புறம் எதுக்குங்க அப்படின்ட்டு இடியை பார்த்து கேட்கலாம். ஆனால் சிபிசிஐடிக்கு அனுப்ப முடியுமா? ஏன்? நீங்கள் எங்கே போட்டாலும் சரி, சிபிசிஐடிக்கு மாற்றினா எஃப்ஐஆர் போட்டால் நாங்கள் வர போகிறோம். எக்ஸாக்ட்லி. இப்போது இந்த கிட்னி முறைகேடு தொடர்பாக தொடர்ந்து நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். கிட்னி முறைகேடுன்றது என்ன புகார்? அது தமிழ்நாடு அரசு ஒரு குழுவை நியமிக்கிறது, மருத்துவ குழுவை. அந்த குழு விசாரித்து ஆமாம் இந்த கிட்னி முறைகேடு நடைபெற்றிருக்கிறது, செதார் மற்றும் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனைகள் இந்த கிட்னி முறைகேட்டில் ஈடுபட்டிருக்கின்றன என்று ஒரு அறிக்கை அளிக்குது. அந்த அறிக்கையின் அடிப்படையில் ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுகிறது. கரெக்டாக? அந்த எஃப்ஐஆரை ஏன் ரகசியமாக மறைச்சி வச்சுருக்கிறீங்க? நேற்று உயர்நீதிமன்றத்தில் அந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. விசாரணைக்கு வரும்போது மனுதாரர், அந்த வழக்கு தொடுத்தவர், அவர் எஃப்ஐஆர் கூட லாக் பண்ணி வச்சுருக்காங்க. எதுக்கு லாக் பண்ணியிருக்காங்கன்னே தெரியலைங்க, நான் தாங்க வழக்கு தாக்கல் செஞ்சது. அன்றைக்கி சொன்ன ஞாபகம் இருக்கா? எஃப்ஐஆர் காப்பி அவங்களுக்கு கிடைச்சிச்சு, இடி உள்ள வந்துடும். அது அவர்களுக்கு கிடைத்து விடக்கூடாது என்பதற்காகத்தான். ஸோ சிபிசிஐடிக்கு இதை அனுப்புனாலும் மாட்டிக்குவார், அனுப்பலைன்னா நவம்பர் 3வது வாரம் உச்சநீதிமன்றம் பிடித்துக்கொள்ளும். என்ன பண்ணிட்டு இருந்தேன்? நீங்கள் ஒரு டிஜிபி தானே, படித்தவர் தானே, ஏற்கனவே உன் மேலே ஒரு பிராது இருக்குது, பொறுப்பு டிஜிபி நீ ஏன் இருக்கிறேன்ட்டு. அப்போது இது மாதிரி விஷயங்களெல்லாம் மூடி மறைக்கிறதுக்கு தான் உன்னை பொறுப்பு டிஜிபி வச்சுருக்காங்களா? பிடி எப்படி இறுகுகிறது தெரிகிறதா?